நீ கிணறு வெட்ட லோனை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டியூ கட்ட மாட்டேங்கிற உன்னை அரசு பண்ண போறேன்னு நூறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா சார். சரி இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி கேளுங்க, கிணற நீ வெட்டிட்ட, அதை 2 கண்ணால பாத்துட்டு அந்த ஆளு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. வாங்க, இதைத்தான் நான் பண்ண போறேன். இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். அதுக்குதான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து மேட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க 1000 ரூபாய். இப்ப நான் நேரம் அங்கதான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்க. கொடுத்த லோனை திருப்பி பிடிக்கிட்டு நோட்டீஸ் ஆடி அனுப்புறீங்க. ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம், ஐயா என் கிணத்த காணோம், ஐயா கிணத்த காணோம், ஐயா என் கிணத்த காணோம். என்ன இங்க இருக்கேன், இங்க இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணத்த காணோம். கிணத்த காணமா? தெளிவா சொல்லு, கிணத்த காணமா? இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணமா? சத்தியமா கிணத்தை தான் காணோம். மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லன்னா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். வாங்க வேமா, வாங்க 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 வாங்க. இதான் சார் ஸ்பாட். வாங்க 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 சார். இதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு. 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பணமரத்தை ஓடிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறு வச்சு நான் என்னென்ன விளைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அப்படியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த தெரியும் பாருங்க ஒரு ஊரு. அந்த ஊருக்காரன் போல இந்த கிணத்துல சார் வந்து தண்ணி எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு 50 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நானு. என்ன அழுக, என்னால முடியல. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டுக்கிறீங்களே, விம்மி விம்மி அழுகிறீங்க பாரு. நான் அதுக்கு அழகா வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. கிணற காணாமல ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். போதும்டா. என்ன ட்ரெஸ் கலெக்டரா? ஒருவேளை இவன் கிணறு தோண்ட போறானோ? ஐயாட்ட கொடுத்து சொல்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் என்னடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணல யார்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்படா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. முடிவு எடுத்துட்டா 5 லட்சம் கொடுத்து வேலை சேர்ந்தேன். 5 எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணறு திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். எனக்கு இந்த கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. லஞ்சமா வாங்குறீங்க